இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய ஹார்ட்னால பாதிக்கப்படுறதுக்கு காரணம் உணவு முறை தாங்க. சிகரெட்டு, ஸ்மோக்கிங் பழக்கம் இருக்காது. எதுவுமே இல்லாமயே ஹார்ட் அட்டாக் வருது. இப்போ ஏன்னு கேட்டோம்னா, எந்த கவலையும் இல்லைனாலே நோய் இல்லைன்னு அர்த்தம். ஹார்ட் பாதிப்பு இல்லைன்னு அர்த்தம். தூக்கம் இல்லைனாலும் ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட பாடியில் நமக்கு உள்ளுறுப்புகள் பாதிக்கப்படும். ஹார்ட் அட்டாக்குங்கிறது சர்வசாதாரணமாக கிடைக்கப்படுறது. நெஞ்சு குழி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துல ஒரு எரிச்சல் ஃபார்ம் ஆகுதுங்க. கப கப கபன்னு எரியும், வேத்து கொட்டும். இப்போ வேக்காமையே இந்த ஹார்ட் அட்டாக்லாம் வருதுங்க. ஃபர்ஸ்ட் எய்டா ஒரு உயிரை காக்க வேண்டிய தருணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கோல்டன் பீரியட்ல இந்த 3 மெத்தடையும் ஃபாலோ பண்ணுங்க. வணக்கம் நேர்களே. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய சின்ன வயசுலேயே பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக்ல பாதிக்கப்படுறாங்க. ஓடிக்கிட்டு இருக்காங்க, சடனாக ஹார்ட் அட்டாக் வந்தது. ஜிம்ல எக்ஸசைஸ் பண்ணிட்டு வந்த உடனே ஹார்ட் அட்டாக் இதாகுது. இப்போ இதுக்கெல்லாம் காரணம் என்ன? ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு முன்னாடி நம்ம எப்படி சார் அறிகுறி, எப்படி தற்காத்துக்கலாம், இப்போ வருமுன் காப்போம் மாதிரி என்ன மாதிரி நம்ம ப்ரிகாஷன் பண்ணிக்கலாம், ஹார்ட் அட்டாக் முன்னாடி நம்ம செய்ய வேண்டிய சில பயிற்சிகள், அந்த மாதிரி அறிகுறி இருக்கு அப்படின்னா நம்ம என்ன மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் எய்டா பண்ணிக்க முடியும், நமக்கு நாமே எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம், ஒரு விழிப்புணர்வு பதிவு. ஜென்ரலா வந்து பாத்தீங்கன்னா நெஞ்சு வலியும்பாங்க. செக் பண்ணி பார்த்தோம்னா கேஸ் உள்ள ஐட்டங்கள் ஏதாவது சாப்பிட்ருப்பாங்க, நெஞ்சு ஃபுல்லாக கப்புன்னு அடைச்சிருக்கும். நெஞ்சு வலின்னு பயந்துட்டு போனாங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா டைஜஷன் ப்ராப்ளத்தினால இருக்கும். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஹார்ட்னால பாதிக்கப்படுறதுக்கு காரணம் உணவு முறை தாங்க. இன்னைக்கு ஹாஸ்பிட்டலே போனீங்கன்னு வச்சுங்களேன், போய் ஃபுல் செக்அப் பண்ணுறாங்க. ஹார்ட் அட்டாக் ஒன்று வந்து போனால் அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்குது, எந்த பார்த்தீங்கன்னா ஒரு எந்த கெட்ட பழக்கமும் இல்லாமல் இருப்பார், ஹார்ட் அட்டாக் வந்திருக்கும். தண்ணி போட்டிருக்க மாட்டார், ட்ரிங்க்ஸ் பழக்கம் இருக்காது, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சிகரெட்டு, ஸ்மோக்கிங் பழக்கம் இருக்காது, எதுவுமே இல்லாமையே ஹார்ட் அட்டாக் வருது. இப்போ ஏன்னு கேட்டோம்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, டிப்ரெஷன். 30 வயசுல ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு காரணம் அவனுடைய மென்டல் ப்ரெஷருங்க, ஓவரா ஸ்ட்ரெஸ். இந்த ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது நேராக ஹார்ட்டை பாதிக்குதுங்க. எங்கள் அக்குபஞ்சர் தத்துவத்தில் ஒவ்வொரு ஆறுகனுக்கும் பஞ்சபூத சக்திகள்னு சொல்லுவோம். அதாவது நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு, அந்த மாதிரி சொல்லுவோம். ஒவ்வொரு பஞ்சபூதத்துக்கும் ஒரு மனநிலை சம்பந்தப்பட்டது இருக்குங்க. இப்போ லிவர் பாதிக்கப்பட்டது, லிவர் அஃபெக்ட் ஆனால் கோபம் நிறைய வருங்க. ஹார்ட்டுக்கு சந்தோஷமா இருக்கணுங்க. சந்தோஷமா இருக்கவங்களுக்கு ஹார்ட்டு நல்லா இருக்குன்னு அர்த்தம். எந்த விதமான கவலைகள் இல்லாமல் ரிலாக்ஸான மைண்டில் எல்லா ஒர்க்கும் செஞ்சுட்டு அமைதியாக இருந்தாருன்னா எந்த கவலையும் இல்லைனாலே நோய் இல்லைன்னு அர்த்தம், ஹார்ட் பாதிப்பு இல்லைன்னு அர்த்தம். எப்போ ஸ்ட்ரெஸ் உள்ளே வருதோ, ப்ரெஷர், மென்டல் ப்ரெஷர் அதிகமாகுதோ, அந்த சந்தோஷங்கிறது அவங்களுக்கு இல்லாமல் போகுது. அப்போ ஹார்ட்டை பாதிக்குது. இப்போ மனநிலைக்கும் ஹார்ட்டுக்கும் உறுப்புகளுக்கும், நம் உடம்புல உள்ள உறுப்புகளுக்கும் ரொம்ப கனெக்டடுங்க. இப்போ ஒரு துக்க நிகழ்வு, துக்க செய்தி நம்ம வீட்டில் நடக்குது, அந்த நியூஸை கேட்குறீங்கன்னா பசி இல்லாமல் போயிடும். அந்த துக்க நிகழ்வு டைமில் பார்த்தீங்கன்னா பசிங்கிறது இல்லாமல் போயிடும். அப்போ அந்த துக்கம், சோகம் நம்மளுடைய பசி உணர்வை மட்டுப்படுத்தும், பசி எடுக்காது. பயம் கிட்னியை பாதிக்கும். அப்போ ஸ்ட்ரெஸ்ஸு, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறீங்க, மென்டல் ப்ரெஷரு, ஃபேமிலியில் பிரச்சனை, பிஸ்னஸில் ஒரு ப்ராப்ளம், ஸ்ட்ரெஸ் ஏற்றிட்டீங்க, தூக்கம் வராமல் போயிடும். தூக்கம் இல்லைனாலும் ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட பாடியில் நமக்கு உள்ளுறுப்புகள் பாதிக்கப்படும். ஹார்ட் அட்டாக்குங்கிறது சர்வசாதாரணமாக கிடைக்கப்படுறது. ஸோ இதுதாங்க முக்கியமாக நமக்கு உடம்புல மனநிலைக்கும் உறுப்புகளுக்கும் உள்ள கனெக்ஷன். ஸோ இப்போ ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு முன்னாடி இல்லை அந்த அறிகுறி தெரியணும் எப்படின்னா, ஜென்ரலாக தோள்பட்டை வலிக்கும் அப்படிம்பாங்க. இன்றைக்கி அதை விட வயிற்று எரிச்சல் சொல்கிறாங்க. நெஞ்சு குழி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துல ஒரு எரிச்சல் ஃபார்ம் ஆகுதுங்க. கப கப கபன்னு எரியும், வேத்து கொட்டும். இப்போ வேக்காமையே இந்த ஹார்ட் அட்டாக்லாம் வருதுங்க. சில முன்ன சொல்லுவாங்க சட்டையெல்லாம் நனைஞ்சிருக்கும், வேத்து கொட்டும்பாங்க, மூச்சோட கஷ்டப்படுவாங்க. இன்னைக்கு அதெல்லாம் இல்லாமல் சைலண்டாக பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு போயிட்டு இருப்பாங்க, நெஞ்சு எறிகிற மாதிரி இருக்கும், தண்ணி குடிப்பாங்க, டக்குன்னு இதாக சாப்பிட்டு முடிச்சு சோபால சாயிறாங்க, மூச்சு. இந்த மாதிரி ஹார்ட் அட்டாக் வந்து சைலண்ட் கில்லர், எந்த அறிகுறியும் தெரியல. ஆனால் நெஞ்சு வலிக்குதுன்னு உட்காடுறாங்க அப்படின்னா ஸ்டேட் ட்ரீட்மெண்ட் அப்படின்னா முதல்ல நீங்கள் இது ஹார்ட்டோட பாயிண்ட்டுங்க. சூஜோக்கில் இது ஹார்ட்டோட பாயிண்ட். இந்த 4 விரலை வச்சு நீங்கள் என்ன பண்ணணும், 25 முறை பம்பிங் பண்ணணும்.
21 முறை பம்பிங் பண்ணிங்கனாலே ஏப்பம் வரும், மூச்சோட ஃப்ரீ ஆகும். அந்த ஹார்ட் அட்டாக் ஒரு எமர்ஜென்சி நீங்கள் காப்பாற்றலாம். சரிங்களா? அடுத்தது இந்த சுண்டு விரலை நல்லா அழுத்தி கொடுக்கணுங்க. சுண்டு விரலை நல்லா எவ்வளோக்கு எவ்வளோ ப்ரெஷர் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளவு ப்ரீத்திங் நல்லா இருக்கும். சரிங்களா? கல்லுப்பு ஒன்று, ஒரே ஒரு கல்லுப்பு எடுத்து அவங்க நாக்கு நீட்டு சொல்லி நாக்கடியில் வச்சிருங்க. உடனே அந்த சால்ட்டோட கரைய ஹார்ட் ஃப்ரீ ஆயிடுங்க. ஏப்பம் வரும், கண்டிப்பாக ஏப்பம். இது அழுத்த ஏப்பம் வரும். பம்பிங் பண்ணுங்க. இந்த 3 மெத்தடு ஃபாலோ பண்ணுங்க. 1, 25 முறை அழுத்த வேண்டும். சுண்டு விரலை நல்லா ப்ரெஷர் பண்ணணும். 2 பக்கம் சுண்டு விரலையும் ப்ரெஷர் பண்ணுங்க. ஏன்னா ஹார்ட்டோட மெரிடியன் சுண்டு விரலில் முடியுதுங்க. 2 பக்கமும் முடியுதுனால ஒரு பக்கம் மட்டும் அழுத்தக்கூடாது, 2 பக்கமும் அழுத்தணும். ஒரு கல்லுப்பு எடுத்து நாக்கடியில் வைக்க சொல்லுங்க. எமர்ஜென்சியாக அந்த ஹார்ட் அட்டாக்கை நீங்கள் கட்டுப்படுத்த முடியும். இது ஃபர்ஸ்ட் எய்ட் ட்ரீட்மெண்ட். அதுக்கப்புறம் நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போய் நீங்கள் உண்டான முதலுதவி சிகிச்சை, நீங்கள் பிபி செக் பண்ணி அதுக்குண்டான முறையான வைத்தியம் பார்த்துக்கோங்க. இது ஃபர்ஸ்ட் எய்டாக ஒரு உயிரை காக்க வேண்டிய தருணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கோல்டன் பீரியடில் இந்த 3 மெத்தடையும் ஃபாலோ பண்ணுங்க. 108க்கு ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணி அது வர நேரத்தில் நீங்கள் இது பண்ணிங்கனாலே மேக்சிமம் காப்பாற்றிடலாம். ஸோ இது பொதுமக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வீடியோவை நாங்கள் இது பதிவு பண்ணுறோம். இந்த வீடியோவை நீங்கள் உங்களால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு எவ்வளோ முடியுமோ ஷேர் பண்ணுங்கள். இது முக்கியமாக சூஜோக்கில் ஒரு மனிதனை காப்பாற்ற வேண்டிய ஒரு முதலுதவி புள்ளியாக இந்த 3 இது இருக்குது. இதை நீங்கள் மேக்சிமம் உங்கள் நண்பர்கள் வட்டாரத்தில் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு கண்டிப்பாக இது பயன்படும். உங்கள் குடும்பத்துக்கும் இது பயன்படட்டும். நன்றி, வணக்கம்.